இல்லாமல் போக மாட்டீங்க. மறுபடியும் யோனா வயிற்றுல மீன் வயிற்றுல யோனா வெளியே வந்தது போல நீங்களும் வந்து தேவனோட வார்த்தை சொல்ல முடியாத தேவன் அழைத்திருக்கிறாரு. ஒரு சில நேரம் சோர்வு வரும், உபத்திரங்கள் வரும், மனுஷன் வார்த்தை வரும், நிந்த வரும், பாடுகள் வரும். நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை ஏன் பாடு வரும்னா, நிறைய பேருக்கு பாடு வரும்போது, நிந்தைகள் வரும்போது அவங்களோட சுயரூபம் தெரியுது. உபத்திரங்கள் வரும்போது ஏன் ஆண்டவர் என்னை படைச்சிங்க, ஏன் இந்த உலகத்தில் பிறந்த, எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இப்படிப்பட்ட காரியம்னு சொல்லி பல நேரங்களில் நம்ம சொல்வது உண்டு. ஒரு முறை சகோதரி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு சிவம் போது அவங்க நல்ல கணவன் மனைவி நல்ல அன்பா இருப்பாங்க, ஆனா நல்ல பாசமா இருப்பாங்க. ஆனா கர்த்தர் அவங்க இருதயத்தை காமிச்சாரு, ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இவனோடு ஏன் நான் வாழணும், இவனோடு நான் ஏன் வாழணும், ஏன் ஆண்டவரே இவனோடு என்னை இணைச்சேன்னு சொல்லி அவனுடைய இறுதி, அந்த பெண்ணுக்குள்ள இறுதியும் சொல்லுது, ஏன் ஆண்டவரே இந்த மனிதனோடு என்னை இணைச்சிங்க, இந்த உபத்திரத்தை தாங்க முடியலன்னு சொல்லி அந்த ஸ்திரீ என்ன பண்றாங்க, சகோதரி என்ன பண்றாங்க, உள்ள சொல்லி அழுது கொண்டு இருக்கிறாங்க. ஆனா வெளியே அவங்க கணவன்படி சொல்லல, ஆனா இதயத்துக்குள்ள அழுது கொண்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, இந்த மகள் இப்படி அழுதுட்டு இருக்கிறா, இவளுக்கு சொல்லு, உனக்கு கொடுத்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை, அந்த வாழ்க்கை கெடுத்துக்காலன்னு சொல்லி கர்த்தர் பேசினார். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை சொல்லுகிற, உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வர பாதை உபத்திரத்தின் பாதையாய் நிச்சயமா இருக்கும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. தேவ பிள்ளைகளை ஒரு நாள் உங்களுக்கு கர்த்தர் கைவிட மாட்டார். ஆனால் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நீங்கள் மேல்படி போயிடலாம். கீழ்ப்படிறதுக்கு ரொம்ப அவசியம். கீழ்ப்படிஞ்சு பாருங்கள், வாழ்க்கையில் உங்களை தாழ்த்தி பாருங்கள். ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய வாயின் வார்த்தைகளாலே கொட்டி தீர்த்துடுறோம். நம்முடைய சிந்தனையில் இருக்கிற அந்த காரியங்களை கொட்டி தீர்த்துறோம், இருக்க கொட்டி தீர்த்துறோம். தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்தில் இப்போ அன்னாள் போய் தன்னை அழுக்கி கொண்டா. அவ அண்ணாளுடைய ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. நிறைய உபத்திரம், பாடு, கண்ணீர், பிரச்சனை, பாடு எல்லாம் இருக்குது. ஆனால் யார்கிட்டையும் போய் சக்காலத்திட்டு போய் சண்டையெல்லாம் போடல, சக்காலத்திட்டு போய் சண்டை போட்டு நிற்கல. அந்த அன்னாள் போய் தேவ சமூகத்தில் தன்னை அடக்கி கொண்டு அழுதா, தன் இதயத்தில் எல்லாத்தையும் அடக்கிட்டு போய் அழுது, தேவ சமூகத்தில் அழுது அது பெற்றுக்கொண்டா. உங்கள் வாழ்க்கையில் நெருக்கப்படுறீங்கன்னா, உபத்திரப்படுறீங்கன்னா, நீங்கள் மாம்சத்தில் போராடி ஒன்றும் பெற்றுக்கொள்ளவே முடியாது, ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் உங்களை அடக்கி கொண்டு தேவ சமூகத்தில் கண்ணீர் சிந்தி மனிதனிடத்தில் போராடாமல் தேவனிடத்தில் யாக்கோபு போராடுனது போல தேவன்கிட்டயே யாக்கோபு போராடினாரு. நிறைய நேரங்களில் மனுஷங்கிட்ட போராடுறோம், மனுஷங்கிட்ட எதிர்பார்க்குறோம், மனுஷங்கிட்ட போய் போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் யாக்கோப்பு தேவனோடு போராடி தேவனுடைய சமூகத்தை பிடிச்சு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரு. இன்னைக்கு யாரோடு நீங்கள் போராடுறீங்க, எந்த மனிதனோடு நீங்கள் போராட்டிருக்கிறீங்க? உங்கள் போராட்டம் எங்கே இருக்குது? மனுஷனோடு போராட்டம் இருக்கிறீங்களா, இல்லை தேவனோடு போராடுறீங்களா? தேவனோடு போராடுறீங்கன்னா யாக்கோப்பு இரவு முழுது ஜெபம் பண்ணி அந்த ஆண்டவரே சொல்கிறாரு, என்னை போக விடு, நான் போக நேரமாயிருச்சுங்கிறான். நேரமாயிருச்சு அவர் சொல்கிறார். எப்படிப்பட்ட ஒரு போராட்டமுள்ள ஜெபமாக யாக்கோப்பு இருந்திருப்பாருங்க. தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட